வாழ்க வளமுடன். சுவாமிஜி, ஆன்மீகத்தில் ஒருவர் அடைந்துள்ள மேம்பாட்டை அறிந்து கொள்வது எங்கனம்? வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பதில்: தெய்வ நிலை அறிந்து அந்த தெளிவிலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் ஆன்மீகம். அதில் மேம்பாடு வந்துவிட்டது என்றால் அறிவு மேம்பாட்டு வந்துவிடும். இறை இன்பத்தை அடைந்து மனம் ஒரு பரவச நிலையிலேயே இருக்கும். வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் நிறைவும் அதிகரிக்கும். இதற்கு மேம்பாடுகளை பிறரும் அறிய செய்ய வேண்டும், அதற்கு பாடுபட வேண்டும் என்ற துடிப்பும் செயலார்வமும் செயல்திறமும் ஓங்கி வரும். இவைதான் ஆன்மீக மேம்பாட்டுக்கான அடையாளங்கள். வாழ்க வளமுடன். அதாவது ஒருத்தர் ஆன்மீகத்துல உயர்ந்த நிலை அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் தன்னை போலவே பிறரும் அந்த உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று பாடுபடுவாராம். ஸோ இப்போ வல்லாரை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, அவர் அவர் பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெறணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுத்தாருங்களாம். ஆனால் நிறைய சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் அந்த இறைநிலையை அடைந்த பிறகு, உணர்ந்த பிறகு அவங்க ஒதுங்கிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா காடுகளில் இருப்பாங்க. திருவண்ணாமலை காடுகள்னு சொல்லுவாங்க. மலைகள் மேலே சித்தர்கள்லாம் வாழறாங்கன்னு சொல்லுவாங்க. பல காடுகளில் அகத்தியர் மலை இருக்குது, பொதிகை மலை இருக்குது, சதுரகிரி மலை இருக்குது. அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய சுதந்திரம்னு சொல்லலாம், இல்லை அவங்களுடைய விருப்பம் சொல்லலாம். ஆனால் ஒரு சில மகான்கள் மட்டும்தான் தான் பெற்ற இன்பத்தையும் பிறருக்கும் அளிக்க வேண்டும் என்ற வழிமுறையையும் காட்ட வேணும். நம்ம எப்படி வந்தோமோ பிறரும் இந்த வழியில வரணும்னு நினைப்பாங்க. இதை நம்ம எளிமையாவே புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் பணக்காரராக இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் மட்டும் பணம் சம்பாதிச்சு அவர் மட்டும் ஜாலியாக இருக்காருன்னு வச்சுங்க, வெளியில் யாருக்கும் பணத்தை கொடுக்காம வச்சுருந்தாருன்னா அது ஒரு சுயநலம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு சில பேர் அவங்க சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. சந்தோஷமாக இருக்கிறதுனா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ அந்த மாதிரி மட்டும் நினைக்காதீங்க. அவங்க கூட பார்ட்டி பண்ணுறது அந்த மாதிரிலாம் மட்டும் கிடையாது. இவங்க ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ் பண்ணி ஒரு நல்ல வழியில் அவங்க முன்னேறி இருக்காங்க இல்லைங்களா? அதை 4 பேருக்கு சொல்லி கொடுப்பாங்க. 4 பேர் மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவங்க மூலியமாகவும் இவங்களால 4 பேர் அந்த நிலையை அடைவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த மாதிரி அடையும் போது இவரும் சந்தோஷமா இருக்கும், மற்றவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அப்படின்றது தான் ஆன்மீக முன்னேற்றத்துக்கான அடையாளங்கள் இவை அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இது ஞான நிலையில இருக்கவங்களுக்கும் பொருந்தும், பிஸ்னஸ்ல இருக்கவங்களுக்கும் பொருந்தும், கல்வி கற்றவர்களுக்கும் இது பொருந்தும். ஒருத்தர் நிறைய படிச்சுட்டு அவர் படிச்சதெல்லாம் அவரே வச்சிருந்தாருன்னா அதுக்கு என்ன பலன் தெரியாது. ஆனால் இதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க அடுத்தடுத்த நிலையில வாழ்க்கையில முன்னேறுவாங்க அப்படின்றது தான் நம்ம கண் கூட பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.